வணக்கம் நம்பர்களே, இந்த கல்வெளி திரும்ப வணக்கம். இந்த பதிப்பை கஷ்டப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபர் சாதிக் கைது ஆகி ஒரு மந்த்துக்குள்ளே முதல்ல விசாரிச்சிருப்பாங்க எல்லாமே. அப்புறம் இந்த அமீர்னு ஒரு டேரக்டர் தான் கூட்டின்னு போய் இந்த திமுக வந்து நடிகர் உட்பட எல்லாத்துக்கும் அறிமுகம் பண்ணுது. அந்த அமீர்ன்ற நம்பரு போய் விசாரிச்சிருக்காங்க 12 மணி நேரம். அப்புறம் ரம்ஜான் அதுன்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் கூப்பிடுவோம், விசாரிக்கணும், 2 பேரும் சேர்த்து விசாரிக்கணும் உட்கார வச்சு ஒன் சிட்டிங்கில் அப்படின்னு. அதில் அந்த ஜாபர் சாதிக் தகவலை தான் உதயநிதி உட்பட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். அதில் முதல் கட்டம் விசாரிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா வேடிக்கை, இப்போ உதயநிதி எலெக்ஷன் முன்னாடி பிடிக்கிறாங்களா இல்லை பின்னாடியான்றதை பார்க்கணும். அது பார்ப்பாங்க என்ன, அதில் எப்படி கிளியராக கொண்டு போகிறாங்கன்னு இப்போ பாருங்கள், இவருக்கு வெளியில் மதுபானத்தில் வெளியில் விடுறதில்லை. இப்போது கெஜ்ரிவாலை மாடி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நேற்று அண்ணாமலை பிரச்சாரத்தில் உதயநிதியை எச்சரிச்சிருக்கா. அப்படி என்னென்னா, தேர்தல் காலத்தில் அதிகமாக கொச்சையாக பேசுகிற பொன்முடியோடைய சிஷியர் மாதிரி உதயநிதி பேசுகிறது. அந்த மாதிரி பேசும்போது நேற்று என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அமித்ஷா ஒரு கட்டாகி போச்சு, நாளைக்கு வராரு. ஒரு நாள் கட்டாகி போச்சு இன்றைக்கி வர்றது. ஸோ சிங்கப்பூர் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனாங்க, தமிழகத்துக்கு கிடைக்கவில்லை எந்த பலனும். முதல்வர் களத்தில் இறங்கி மக்களை சந்திக்கும் போது தான் திமுக அரசின் மீது மக்களை ரோட் ஷோ ஸ்டாலின் தான் வர்றதில்லை, நம்மளை கேட்குற அப்படி. அப்புறம் பிரதமர் உள்துறை அமைச்சர் மேற்கொள்ள போகிற ரோடு ஷோ எனப்படும் வாகன பேரணி நடத்தி மக்களை சந்திக்க வேண்டும். தமிழகத்தில் முதலில் அதை செய்யவில்லை முதல்வர் அப்படிங்கிறாங்க. வருமான வரித்துறை இயக்கும் விஜில் அதில் வந்து சொல்லணும், யார் யாரோ பணம் வச்சு பிடிச்சிட்டே இருக்காங்க, பல கோடி எல்லாம் பிடிச்சிட்ருக்காங்க எல்லா பக்கமும். இந்து மதிப்பு ஆதரவாக பொய் வேஷம் போடுது, தேர்தல் சமயத்தில் ஆதரிப்பதும் அதை பிறகு எதிர்ப்பதும் மக்கள் கவனித்து வருகிறேன். இப்போ வேல் தூக்குறானுங்க. அதே மாதிரி என் பொண்டாட்டி ராமர் பக்தின்னு, பொண்டாட்டி இறந்து போயாச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஆர்எஸ். இப்போ அப்போ பார்த்தா வேசி அது இதுன்னு பேசுகிறேன். அப்படி இதே ராசா தான் ஓட்டு மட்டும் வேணும், சனாதனத்தை பற்றி பேசுகிற அப்படி உதயநிதி. உங்களுக்கெல்லாம் எதுக்குற இந்து ஓட்டு வாங்காத, முஸ்லீம் கிறிஸ்டின் மட்டும் வாங்கி ஜெயிச்சு பார்க்கலாம் 15%. இன்னும் தென்னா ஓட்டிருக்கணும். அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு. அதான் நம்ம சொல்லணும், எலெக்ஷன் வரும்போது இந்துக்களை பற்றி பேசுவாங்க, அப்புறம் பார்த்தா இந்துக்களை கண்டபடி பேசுகிறது. எலெக்ஷன் வரும்போது மட்டும் பம்புறது. எதுக்கு இந்த நாய் பொழப்பு? அப்புறம் கச்சத்தீவு விவகாரத்தை ஆர்டிஐ வாயிலாக பெற்று பாஜக மக்கள் முன் வைத்துறது. தமிழ் தேர்தலுக்கு ஒரு கொச்சையாக பேசிக்கொள்ள வாரிசுகளுக்கிடையே போட்டி. தேர்தல் காலத்தில் நம்ம நாட்டிலேயே அதிக கொச்சையாக பேசுபவர் தமிழக உதயநிதி இருக்கிறார். அப்புறம் 29 பைசா மோடி அப்படின்லாம் சொல்லி என்னத்தையோ உளறிட்டு இருக்கா அப்படி அங்கே இங்கேயும் உதயநிதி. அதை பற்றி கேட்டதுக்கு அவர் வந்து இந்த இனிமேல் வந்து போதை உதயநிதி அந்த மாதிரி நீ சொல்லலாம், பீர் சாராயம் டாஸ்மாக்னு அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு. கச்சத்தீவு விவகாரத்தை தேர்தலுக்காக பாஜக பயன்படுத்துகிறது என்று கூறினா, வெள்ள நிவாரண நிதி விவசாய விவகாரத்தை திமுக தேர்தலுக்காக வயல்விடுன்னு சொல்லலாமா? இப்போ அவர் காசில் 4000 கோடியெல்லாம் கொடுத்தோன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ இவர் இன்னும் ஃபாரினில் கடன் வாங்கியிருக்கோம் 5000 கோடி அப்படி இப்படின்லாம் விட்றாரு. அது எதுக்கு வாங்கிட்டு எதுக்கு சேர்க்குறாருன்னு தெரியாது, யார் எழுதி கொடுக்கான்னு தெரியாது ஸ்டாலின். அதனால தான் சொல்கிறேன், அப்படி நாங்கள் இதை சொன்னால் நீங்கள் அதை சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போது இந்த மாதிரி இருக்கும் கச்சத்தீவுக்கு நடவடிக்கை அப்படியே போன தடவைலேருந்தே பண்ணிகிட்ருக்குது, பழைய சீனியர்லேருந்தே. அதான் ஆர்டிஐயில் போட்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இது பூதாகரம் போகுது. கொங்கு மண்டலத்தில் பாஜக கட்டாயம் வெற்றி பெறும், மத்தியில் ஆளும் பாஜக மாநிலத்தில் ஆளும் திமுகவுக்கு தான் போட்டி. இது வந்து பிரதமருக்கான்னு தெரியல. அப்போ என்ன சொல்கிறாங்கனாக்க, நீங்கள் வந்து யார் பிரதமர் வேட்பாளர்னு கேளுங்க, அவங்கெல்லாம் வந்தா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சீமான் ஏதாவது சொல்லுவோம், சிபசிலான்னு சொல்லுவோம். சீமான் உரிய காலத்தில் முன்கூட்டியே கட்சி சின்னத்துக்கு விண்ணப்பிக்கல, தொண்டரெல்லாம் கொதிச்சு போயிருக்கா. அதை மாதிரிக்க என் மீது பாஜக மீது குற்றஞ்சாட்டி வேறு சென்னை வெள்ளத்தால் கட்சிக்கான சின்னத்துக்கு விண்ணப்பிக்க முடியல. ஜிகே வாசன் டிடிவிக்கெலாம் வந்ததே, அவங்களுக்குலாம் சென்னை வெள்ளம் இல்லையா? அவங்க பார்த்தனால தானே வந்தது. அது மாதிரி பண்ண வேண்டியது. அப்போது விஷயம் தெரியல, அவ்வளோதான். அந்த மாதிரி சொல்கிறாரு. கட்டாயம் வெளியிடுவோம் பாஜக அடுத்த ஆவணங்களை அவர் பெயரை பயன்படுத்தி திமுக அரசியல் செய்து வருகிறது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்தும் ஈவர கடுமையாக விமர்சித்திருக்காரு. இந்தி பிரச்சாரம் செய்துள்ளனர். இப்படிலாம் இருக்குது. இது வந்து இப்போ இவனுங்க வந்து அது உளர்வானுங்க, 4 பேரை சுட்டு தள்ளணுவனுங்களெல்லாம் அப்படின்னு இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணும்போது பெரியாரே சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன். ஸோ பொய் பெத்தலாட்டம் புழுகுணிகள் எச்சராக சொல்கிற மாதிரி. இதுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் புறக்கணிச்சாலே ஓடி போயிடுவானு. மக்கள் கொடுக்குற இடம்தான், நீ சரியாக உட்காந்தா எல்லாம் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா இப்படி தான் இருக்கும். பார்ப்போம். நன்றி. ஜெயந்த்.